ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கோஸ்ட் ரிவிஷனில் நான் உங்களுக்கு ஜிகே யூனிட் 1 by 1 கிளாஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஐஎன்எம் கிளாஸ் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான கிளாஸ் தான். ஸோ இது நோட்ஸ் எடுக்கவே ரொம்ப லேட் ஆனது, எல்லாம் நேற்றே எடுக்கிற பிளான் தான். ஸோ நோட்ஸுக்கு வந்துட்டு இது ஹிஸ்ட்ரிங்கிறது நோட்ஸே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஎன்எம் எப்படி இயர்ஸ் வைஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ வருஷங்கள் வைஸ் அசெண்டிங் ஆர்டர்ல லைனா பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னர்கள், ஓகேங்களா, ஒரு பீரியட், ஒரு கிங்டம், அதுக்கான மன்னர்கள், அதை தான் பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். ஸோ ஒரு யூனிட்ல சப் டாபிக் இருக்கு இல்லையா? சிந்து சமவெளினா சிந்து சமவெளி, அப்படி ஒரு டாபிக்கா பார்க்க போறோம். அந்த டாபிக்லயே ஒரு மன்னர்கள், இவங்களுக்கு அப்புறம் யாரு, இவங்களுக்கு அப்புறம் யாரு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பேசிக்கானது பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு குயிக் ரிவிஷனாகவும் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கா எல்லாமே தெரிஞ்சிடும். இதை பார்த்துட்டு போய் புக்ல படிக்கிறீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இப்போ குரூப் 2 ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை வந்துட்டு என் கூடவே அப்படியே சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியே ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீல் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாள்ல ஜிகே யூனிட் ரிவிஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க, ஜிகேல ஒரு யூனிட் ஒரு நாள் ரிவிஷன் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஸோ 1 hour நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இது கூடயே சேர்ந்து 11th 9th அப்படின்னு சொல்லிட்டு இதுல எக்ஸ்ட்ரா டாபிக், உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டட் என்னெல்லாம் தெரியுமோ நீங்க அதை வந்துட்டு கூடவே சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துல அழகா ஹிஸ்டரி யூனிட் முடிச்சிடலாம், ஓகேங்களா? படிச்சவங்க, படிக்காதவங்க இந்த பேசிக்கை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை பார்த்துட்டு புக்ல போய் படிங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கும், என்னைக்குமே மறக்காது, ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் போற ஸ்டூடெண்ட், படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் குரூப் எழுதுறீங்க அப்படின்னா சும்மா பஸ்ல போறப்போ, வீட்டுல வேலை செய்யறப்போ இந்த வீடியோ வந்துட்டு பிளே பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம்ல ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படின்னு 2 பிரிக்கிறோம். ஸோ ஹரப்பா பத்தி பேசிக்கா பார்க்க போறோம், மொகஞ்சதாரோ பார்க்க போறோம், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹரப்பா தான் வந்துட்டு இருக்கிறதுலயே பழமையானது, ஓகேங்களா? மொகஞ்சதாரோ ஹரப்பா தான் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஹரப்பா நகரை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரோட புக்ல கூட அதை எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1856 ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வந்துட்டு ரயில் பாதை அமைக்கிறாங்க. எங்க? லாகூர் டு கராச்சி. அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு தோன்றப்பதான் ஹரப்பான்னு ஒரு நகர் இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1920 இந்த ஹரப்பாவை அகலாய்வு செஞ்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? சார்லஸ் மேசன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல், ஓகேங்களா? ஜான் மார்ஷல் யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வாளர், ஓகேங்களா? அவங்க வந்துட்டு 1924 இதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவங்க தான் சொன்னது ஹரப்பா வந்துட்டு பழமையானது மொகஞ்சதாரோ விட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய தொல்லியல் ஆய்வு, ஓகேங்களா, இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு, ஓகேங்களா? அதோட தலைமையகம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. அது அமைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எந்த ஆண்டு? 1861, ஓகேங்களா? ஸோ இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு? டெல்லியில 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இதை அமைச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட பேசிக், அது எந்த இடத்துல அமைஞ்சிருந்துச்சு, எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு ஒரு 6 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்துட்டு தெற்கு ஆசியால இருக்கு. இந்தியாவே தெற்காசியா தானே, அப்ப நம்மளுக்கு இதுவும் தெற்காசியா தான் வரும். ஏன்னா இந்தியாவுக்கு மேல பஞ்சாப் அந்த சைட்ல தான் சிந்து சமவெளி நாகரிகம். மேப் பாத்தீங்கன்னா தெரியும், பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த கார்னர் பாகிஸ்தான் பார்டர்ல தான் வந்துட்டு நமக்கு என்ன வரும்? சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ அப்ப அது அஃப்கோர்ஸ் தெற்காசியா தான். வெண்கல காலம், ஓகேங்களா? இரும்பே வர கிடையாது, இரும்பு குதிரையே வந்துட்டு சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. வெண்கலம் மட்டும்தான் அவங்க கண்டுபிடிச்ச உலோகம். ஸோ அதனால அது வெண்கல காலம், ஓகேங்களா? இயர் எப்போ அப்படின்னா கிமு 3300 to 1900. இது பாருங்க ரிவர்ஸா போகும். இப்ப 2000 இருந்து 2012னா ஓகே, இது முன்னாடி போற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா கிமுங்கிறது வந்துட்டு முன்னாடி போய் 0 ஆயிரும். இந்த கிமுங்கிறது 3900 இருந்து 1900. ஸோ 1900க்கு அப்புறம் 1000 500 அப்படின்னு 0 ஆயிட்டு அதுக்கப்புறம் கிபி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால கிமு மட்டும் இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட காலம் வந்துட்டு 3300 to 1900, ஓகேங்களா? ஸோ இது மொத்தமா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு தூரம் பரவி இருந்துச்சு அப்படின்னா 13 லட்சம் ஸ்கொயர் ஃபீட், சதுர கிலோமீட்டர் வந்துட்டு பரவி இருந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்தது இது வந்துட்டு 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. அந்த ஏரியால 6 பெரிய ஒரு ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 6 பெரிய நகரம் இருந்திருக்கு. அது 200 குட்டி குட்டி கிராமமா இருந்திருக்கு, ஓகேங்களா?
சோ சிந்து சமவெளி வந்துட்டு மேல நகரம் கீழ நகரம் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கொஞ்சம் உயர்வா இருக்கிறது மேல் நகரம் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு இப்போ ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா மேற்கு பகுதி, மேற்குனாலே அந்த பஞ்சாப் ராஜஸ்தான், கிழக்குனா நம்மளுக்கு என்ன வரும், வெஸ்ட் பெங்கால் வரும். சோ இந்த இது அந்த ஏரியாவோட மேற்கு. சோ மேற்கு பகுதி வந்துட்டு கொஞ்சம் உயரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்துட்டு உயரமா இருந்தாலும் அங்க கோட்டைகள் இருந்திருக்கு. சோ அங்க அந்த ஊரை வந்து நிர்வகிப்பாங்கல்ல, அந்த நிர்வாகிகள்லாம் அங்க மேல் பகுதியில தான் தங்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த மேல் பகுதியில தான் பெருங்குளம் தானிய களஞ்சியமும் இருந்திருக்குது. ஓகேங்களா? சோ பெருங்குளம் தானிய களஞ்சியம் அந்த மாதிரி மெயினான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த மேல் பகுதியில தான் இருந்திருக்குது. கிழக்குல வந்துட்டு கொஞ்சம் உயரம் கம்மியா கொஞ்சம் சரிவா இருந்திருக்கு. அது வந்துட்டு கிழக்கு பகுதியில இருந்திருக்கு. அது கொஞ்சம் தாழ்வா இருந்திருக்கு. அங்க அங்க வந்து மக்கள் வசிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மக்கள் ஆட்சி செஞ்சவங்க நிர்வாகிகள்லாம் மேல் பகுதியில வச்சிருக்காங்க. அது கோட்டை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கோட்டையில என்ன இருக்கு, பெருங்குளம் தானிய களஞ்சியம் இருக்கு. சோ இந்த தானிய களஞ்சியம் வந்துட்டு ஹரப்பா நாகரிகத்துல உருவாக்குனது. ஓகேங்களா? தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரிகத்துல உருவாக்குனது. பெருங்குளம் வந்துட்டு மொகஞ்சதாரோ. ஓகேங்களா? சோ மொகஞ்சதாரோ இதான் பார்ப்போம். சோ பெருங்குளம் வந்துட்டு மொகஞ்சதாரோல இதானது. கப்பல். சோ சிந்து சமவெளியில கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கு. அது எங்க இருந்திருக்குன்னா பஞ்சாப் லோத்தல்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? லோத்தல் எங்க இருக்குது, பஞ்சாப்ல. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹரப்பா பார்த்தாச்சு. அடுத்தது மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோல வந்துட்டு 3 விஷயம் தான். ஒண்ணு வந்துட்டு அவர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட போட்டோ உங்களுக்கு புக்ல இருக்கும். அதை பார்த்து அதுல அவரோட உருவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நீங்க போட்டோ வச்சு ஒரு டைம் அந்த போட்டோ நல்லா பார்த்துட்டீங்கனாலே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து வாசிச்சு பாருங்க. அவரோட இடது தோல்ல பூ போட்ட ஒரு துண்டு இருக்கும், நெத்தியில வந்துட்டு ஒரு பட்டை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் தலைவர் பத்தி. அது மொகஞ்சதாரோட தலைவர் சிலை கிடைச்சிருக்கு. அடுத்தது வெண்கல சிலை. வெண்கலத்துல ஏன்னா இது வெண்கல காலம் இல்லையா? சோ வெண்கலத்துல நடனமாடும் ஒரு பெண் சிலை இருந்திருக்கு. அதுல வந்துட்டு லெப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு நிறைய வளையல்கள் அணிஞ்சிருக்காங்க. இந்த சிலையை பத்தி டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ஜான் மார்ஷல். இந்த வெண்கல பெண் சிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜான் மார்ஷல். ஓகேங்களா? இந்த வெண்கல சிலை வந்துட்டு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்னா இரும்புனா என்னன்னு தெரியாது சிந்து சமவெளி மக்களுக்கு. அதே மாதிரி குதிரை எல்லாம் அந்த டைம்ல இல்ல, அவங்களுக்கு குதிரை பத்தி தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுத்து லெட்டர் நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த எழுத்து வடிவம் உருவாக்குனது எங்க அப்படின்னா சுமேரியர் காலத்துலதான். ஓகேங்களா? சுமேரியர் காலத்துலதான் லெட்டர்ஸ் உருவாச்சு. ஸோ இதோட முடிஞ்சு சிந்து சமவெளி. இது பேசிக்கான இது. ஓகேங்களா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அது. அடுத்தது கிசே பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சிந்து சமவெளியில கிடையாது, உலகத்துல வேற இடத்துல பழமையானதை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? கிசே பிரமிடு அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது வந்துட்டு 2500 கிமு 2500 உருவானது. அது வந்து குஃபு அப்படிங்கிற மன்னரால உருவாக்கப்பட்டது. இந்த கிசே பிரமிடு வந்து சுண்ணாம்பு கல்லுலயே உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சுண்ணாம்புலயே உருவாக்குனதான் இந்த கிசே பிரமிடு. ஓகேங்களா? அடுத்தது ஊர் ஜிகரெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஊர் அப்படின்னு பெயர்லயே இருக்கு. சோ அது உருவாக்குனது யாருன்னா ஊர் நம்மோ அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து உருவாக்கி இருப்பாரு. இது வந்துட்டு ஒரு கோயில். ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னா மெசபடோமியால இருக்கு. இந்த கோயில் வந்துட்டு சின் அப்படிங்கிறது வந்துட்டு கடவுளோட பெயர். சின் அப்படின்னா சந்திர கடவுள். ஓகேங்களா? சந்திரனுக்கான கடவுள். சோ அந்த சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக உருவாக்குனது என்னது, ஊர் ஜிகரெட். ஓகேங்களா? சின் சந்திர கடவுள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அபு சிம்பல் அப்படின்னு 2 வேர்டா இருக்கா. சோ இது என்னது, இரட்டை கோயில். சோ இது வந்து இரட்டை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இது உருவாக்குனது யாருன்னா 2ஆம் ராமசிஸ் அப்படிங்கிற அரசர். இதெல்லாம் வந்துட்டு சிந்து சமவெளியில கிடையாது, உலகத்துல வேற பகுதிகள்ல. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான் சிந்து சமவெளி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து வந்துட்டு குப்தர்கள். ஓகேங்களா? சிந்து சமவெளியில வந்துட்டு பேசிக் எல்லாமே சொல்லியாச்சு. இது ஒன்னொன்னு சொல்ல இதுல இன்னும் டெப்தா நிறைய வந்துட்டு உங்களுக்கு 9th 11th கொடுத்துருப்பாங்க. அது கூட சொல்லி பாருங்க. புதுசா படிக்கிறவங்க இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th 11th படிச்சு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னது, குப்தர்கள். குப்தர்கள் வந்துட்டு குப்த மரபு உருவாக்குனது யார் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? சோ குப்த மரபை உருவாக்குனது யாரு, ஸ்ரீகுப்தர். இதுல இருந்து வந்துட்டு கண்டினியூஸா நம்ம ஒரு அரசரை பத்தி தான் படிக்க போறோம். குப்தர்னா இந்த அரசருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இவரு, டெல்லி சுல்தானா இவருக்கு அப்புறம் இவர் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ குப்த மரபை உருவாக்குனது யாரு, ஸ்ரீகுப்தர். ஒரு அரசரை பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். யாருக்கு அப்புறம் யாரு, அந்த அரசரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? குப்த மரபை உருவாக்கியவர் ஸ்ரீகுப்தர். அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா?
முதலாம் சந்திரகுப்தர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்துட்டு லிச்சாவி மரபை சேர்ந்த, லிச்சாவிங்கிறது வேற ஒரு மரபு, இது குப்த மரபு, வேற ஒரு மரபை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்கள அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய தங்க நாணயங்கள் விடுறாங்க. ஓகேங்களா, அந்த தங்க நாணயத்துல சந்திரகுப்தரும் குமாரதேவியும் சேர்ந்து இருக்கிற உருவம் பிளஸ் லிச்சாவையா அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு அந்த தங்க நாணயத்துல இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சந்திரகுப்தரோட கான்செப்ட். அடுத்தது என்னது, சமுத்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் என்னது, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, இவரோட ஆட்சி காலத்துல ஹரிசேனர் அப்படிங்கிறவர் வந்துட்டு இவரோட அவையில இருந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு சமுத்திரகுப்தரோட சாதனைகள் எல்லாத்தையுமே அலகாபாத் தூண் கல்வெட்டுல பிரசிஸ்தி அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு பொறிச்சிருக்காரு. ஓகேங்களா, அது 33 வரிகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இன்னும் டெப்தா போய் பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் அதுல இருக்கிற ஹிண்ட். ஓகேங்களா, ஸோ இது யாரு, ஹரிசேனர் தான் அது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது சமுத்திரகுப்தரோட வெற்றி வந்துட்டு தனியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் எந்தெந்த ஊர்ல வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ அரசர், ஓகேங்களா, பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை வந்துட்டு அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. அதே மாதிரி வட இந்தியால 9 நாடுகளையும் தென்னிந்தியால 12 நாடுகளை வந்துட்டு வெற்றி பெற்றிருப்பாரு. ஓகேங்களா, சோ இது ரொம்ப முக்கியம். இவரோட வெற்றியை தான் வந்துட்டு நம்ம இங்க அலகாபாத் தூண் கல்வெட்டுல வந்துட்டு பிரசஸ்தி அப்படிங்கிற பேர்ல ஹரிசேனர் பொறிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது சமுத்திரகுப்தர் வந்துட்டு ஒரு நல்ல விஷ்ணு பக்தர். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதே மாதிரி குதிரை வேள்வி வந்துட்டு முதல் அறிமுகப்படுத்தினது இவர் தான் முதல் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவரோட சமுத்திரகுப்தரோட தங்க நாணயத்துல வந்துட்டு இவர் வந்து வீணை வாசிப்பது, சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு இவரோட தங்க நாணயங்கள், இவரது காலத்துல இருக்க தங்க நாணயத்துல பொறிச்சிருப்பாங்க. சோ அதனால இவருக்கு வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் இருந்திருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியம். சோ சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டமும் இருந்திருக்கு. அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, இரண்டாம் சந்திரகுப்தர் யாரு, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தருக்கு அடுத்தது சமுத்திரகுப்தரோட மகன் தான் யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, அவர் வந்துட்டு விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன சொல்லுவாங்க, விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இதுதான் வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோடது. அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன் தான் யாரு, குமாரகுப்தர். குமாரகுப்தரோடது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது அடிக்கடி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அமைச்சதே யாரு, குமாரகுப்தர் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சோ நோட் பண்ணிக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது யாரு, குமாரகுப்தர். குமாரகுப்தர் யாருடைய மகன், இரண்டாம் சந்திரகுப்தரோட மகன். ஓகேங்களா, அடுத்தது பாலாதித்யர். பாலாதித்யர் யார் அப்படின்னா வந்துட்டு அவரு தான் வந்துட்டு பேரரசர், நல்ல வலிமையான அரசர்ல இவர் தான் கடைசி வலிமையான அரசரா இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பெயர்ல தான் இவர் வந்துட்டு அப்படிங்கிற பட்டத்தோட முடிசூட்டி இருப்பாரு. ஓகேங்களா, இவர் வந்துட்டு பௌத்தத்தை ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்காரு. மிகிரகுலர் வந்துட்டு பௌத்தத்தை ஃபாலோ பண்ணாததுனால அவர் கூட சண்டை போடுவாரு. கடைசியில இவர் தோத்துட்டு மிகிரகுலருக்கு கப்பம் கட்டுற நிலைமை வரும். ஓகேங்களா, சோ அடுத்தது கடைசி அரசர், கடைசி பேரரசர் பாலாதித்யர். கடைசி அரசர் குப்த வம்சத்துல கடைசி அரசர் யார் அப்படின்னா வந்துட்டு விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, சோ சோழர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட தலைநகர் வந்துட்டு உறையூர்ல இருந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் காமனா சோழர்கள் பத்தி பார்ப்போம். அவங்க வந்துட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க மேப்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல காவிரி ஆற்றங்கரை, காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியில் தான் வந்துட்டு அவங்க ஆட்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த சோழர்கள் வந்துட்டு நடுவில் அழிஞ்சிருவாங்க. அதை மீட்டது சோழ மரபு வந்துட்டு மீட்டது யார் அப்படின்னா வந்துட்டு விஜயாலயன். ஓகேங்களா, ஸோ சோழ அரசு மரபு வந்து திருப்பி மீட்டது யாரு, விஜயாலயன். அவர் மீட்டதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி முற்கால சோழர்கள் வந்துட்டு உறையூர்ல காவிரி கலிமுக பகுதியில் இருந்திருக்காங்க. அடுத்தது விஜயாலயன் மீட்டதுக்கு அப்புறமா ஒரு தஞ்சாவூரை தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. சோ விஜயாலயன் வழி வந்த அரசர்கள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, சோ இந்த சோழர்கள் பொறுத்த வரைக்கும் சோழர் பாண்டியர் ரெண்டுமே பார்ப்போம். அடுத்தது சோ விஜயாலயன் வழி வந்த சோழர்கள் ஒருத்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு, ராஜராஜ சோழன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர்ல மெயினா கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு ராஜேஸ்வரம் அப்படிங்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா, சோ அதை கட்டினது யாரு, முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா, அது வந்துட்டு தஞ்சையில தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அதான் பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இனி ஒரு பேர் என்ன, ராஜேஸ்வரம். ஏன்னா அது ராஜராஜன் கட்டினதுனால ராஜேஸ்வரம்ங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் மெயினானது. அவரோட பீரியட் பார்த்துக்கோங்க, 1985 இருந்து 1014 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அவரோட மகன் தான் யாரு, முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா, ராஜேந்திரன் வந்துட்டு கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வட இந்திய பகுதிகளில்
பெற்ற வெற்றியின் காரணமாக ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரனை கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த வட இந்தியால நிறைய நாடுகளை கைப்பற்றுவார். ஏன்னா ராஜேந்திரன் தென்னிந்திய அரசர்கள் தானே, அவங்க வந்து வட இந்தியால கைப்பற்றுறதுனால அவர் கங்கை கொண்டான் பேரு. அது போக அந்த வெற்றியை போற்றும் வகையில வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற கோயில் வந்து கட்டினது யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேங்களா. சோ கங்கை கொண்டான்னு அவர் தான் சொல்லுவாங்க. கடாரம் கொண்டானும் அவர் தான் நினைக்கிறேன். சோ இதுல சோழ மரபுல வந்துட்டு அதிராஜேந்திரன். ஓகேங்களா. அதிராஜேந்திரன் தான் வந்துட்டு கடைசியா இருந்த பேரரசர். ஓகேங்களா. அதுல அதிராஜேந்திரன் யார் அப்படின்னா வீரராஜேந்திரனோட மகன். அவர் வந்துட்டு எப்படி இறப்பார் அப்படின்னா உள்நாட்டு கழகம். ஓகேங்களா. உள்நாட்டு கழகத்துல வந்துட்டு அதிராஜேந்திரன் இறந்துருவாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மூன்றாம் ராஜேந்திரன் இறந்ததுக்கு அப்புறமா மோஸ்ட்லி பாண்டியர்கள் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பகுதியில சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ கடைசியா மூன்றாம் ராஜேந்திரனை வந்துட்டு, அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் நிறைய அரசர்கள் இருந்துட்டு அதுல கடைசி அரசர் யாருன்னா மூன்றாம் ராஜேந்திரன். அவரை வந்துட்டு 1279 முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் வந்து வெற்றி பெற்று பாண்டிய அரசு மரபு தொடங்குறாங்க. ஓகேங்களா. சோ எந்தெந்த அரசர் லைனா பாத்திரலாமா? சோ ஃபர்ஸ்ட் விஜயாலயன் தான் வந்துட்டு மீட்டு தஞ்சாவூர்னு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஜயாலயன். முதலாம் ராஜராஜன் அவர் வந்துட்டு தஞ்சாவூர் கோயில். முதலாம் ராஜேந்திரன் அவர் கங்கை கொண்டான்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா. முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் யாரு? அதிராஜேந்திரன். இவர் கடைசி பேரரசர். அவர் வந்துட்டு யாரு? வீரராஜேந்திரனோட மகன். அவரோட பீரியட்ல தான் உள்நாட்டு கழகத்தினால சோழ அரசு முடிவுறுது. ஓகேங்களா. அதுல கடைசி எஞ்சின அரசர் யாரு? மூன்றாம் ராஜேந்திரன். அவரை வெற்றி பெற்ற பாண்டிய மன்னர் யாரு? முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். ஓகேங்களா. சோ அடுத்தது பாண்டிய அரசு மரபு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. பாண்டியர்களும் அதேதான், முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல 4ஆம் நூற்றாண்டுல இது வந்துட்டு 1279 முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல தொடங்குறது. இது பிற்கால பாண்டிய அரசு. அதுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் வந்துட்டு 4ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. சோ 4ஆம் நூற்றாண்டுல இருந்தே இருந்திருக்காங்க. அந்த டைம்ல முற்கால பாண்டியர்களோட பீரியட்ல கொற்கை வந்துட்டு தலைநகரா இருந்திருக்குது. மதுரை பண்பாட்டு மையமா இருந்திருக்குது. ஓகேங்களா. 13க்கு மேலதான் பிற்கால பாண்டியர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா. முற்கால பாண்டியர்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு? கடுங்கோன். கடுங்கோன் தான் வந்துட்டு களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய அரசை மீட்கிறாரு. ஓகேங்களா. சோ கடுங்கோன் ஒரு அரசரா. அடுத்தது அரிகேசரி மாரவன்மன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமணர்கள் அரிகேசரி மாரவன்மன் பீரியட்ல தான் வந்துட்டு திருஞான சம்பந்தர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை வந்துட்டு சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாத்துறாரு. ஏன்னா திருஞான சம்பந்தர் யாரு? சைவ துறவி. சோ இவரை வந்துட்டு திருஞான சம்பந்தர் சைவத்துக்கு மாத்துறதுனால இவர் என்ன பண்றாரு? சமணர்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 8000 சமணர்களை கழுவேற்றார். கழுவுனா என்ன? அந்த கூர்மையான ஒரு குச்சியில வந்துட்டு அப்படியே இது பண்ணுவாங்க தெரியும்ல. சோ கூர்மையா குச்சி மாதிரி இருக்கும், அது மேல இது பண்ணி அவங்க உள்ள அப்படியே சொருவி கீழே வந்துருவாங்க. அதை கழுவேற்றுறது. சோ அந்த மாதிரி கழுவேற்றுனா கூன்பாண்டியன் தான் இவரு. சோ அரிகேசி மாரவன்மனும் கூன்பாண்டியனும் ஒண்ணுதான். சோ அரிகேசி மாரவன்மன் தான் நம்ம என்ன சொல்றோம்? கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். இவர் வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மன் யாரு? பல்லவ அரசர். முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. இவங்களோட சமகாலத்தவர். ஓகேங்களா. அதை பாத்துக்கோங்க. சொன்னேன் இல்லையா, திருஞான சம்பந்தர் தான் அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிற கூன்பாண்டியனை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்திருப்பார். ஓகேங்களா. முடிஞ்சிச்சு. அடுத்தது ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். இவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசர் பத்தி ஆர்டரா இல்ல, பட் ஒரு அரசர் பத்தி கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்துட்டு வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு அழைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். ஓகேங்களா. சோ அது பாத்துக்கோங்க. அடுத்தது 2ஆம் ராஜசிம்மன். ஓகேங்களா. 2ஆம் ராஜசிம்மன் ஒரு பாண்டிய மன்னன். அவர் வந்துட்டு முதலாம் பராந்தகன். ஓகேங்களா. பராந்தகன் யாருன்னா சோழ அரசர். முதலாம் பராந்தகன் கிட்ட தோல்வி அடைஞ்சிருவாரு. யாரு? 2ஆம் ராஜசிம்மன்.
இதோட முற்கால பாண்டியர்கள் முடிஞ்சுச்சா? நான் சொன்னல முற்கால பாண்டியர்கள் 4 to 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 13க்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாரவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திரன் அப்படிங்கிற சோழரை வென்று அவர் பாண்டிய மரபு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ பிற்கால பாண்டியர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1279ல. ஓகேங்களா. பிற்கால பாண்டியர்கள் அங்க வந்து கொற்கை தலைநகர் முற்காலத்துல. பிற்காலத்துல மதுரை தான் தலைநகரா இருந்திருக்கு. காயல் வந்துட்டு துறைமுகமா இருந்திருக்கு. ஓகேங்களா. இந்த காயல் துறைமுகத்துக்கு மார்க்கோ போலோ அப்படிங்கிறவங்க. மார்க்கோ போலோ யார் அப்படின்னா வெனிஸ் நாட்டு பயணி. ஓகேங்களா. வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ வந்துட்டு 2 டைம் வந்திருக்காரு. 1288ல ஒரு வாட்டி, 1693ல ஒரு வாட்டி வந்திருக்காரு. எங்க? காயலுக்கு வந்திருக்காரு. காயல் என்னது? பாண்டியர்களோட துறைமுகம். இது வந்து பிற்கால பாண்டியர். ஓகேங்களா. சோ பிற்கால பாண்டியர்ல ஒரு அரசரா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாரு அப்படின்னா சடையவர்ம சுந்தர பாண்டியன். ஓகேங்களா. இவர்கிட்ட வந்துட்டு சேரர்கள் கப்பம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. சேர மன்னர்கள் எல்லாம் வந்து இவர் வென்று சேரர்களே வந்து சடையவர்ம சுந்தர பாண்டியன் கப்பம் கட்டியிருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவரோட ஆட்சி வந்துட்டு தமிழகம் ஃபுல்லா விரிவடைஞ்சு ஆந்திரா நெல்லூர் வரைக்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா. இங்க வந்து நெல்லூர். சோ அதாவது இவர் வந்து ரொம்ப அதிக பகுதி ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது கண்ணனூர் போர். இது ரொம்ப அதிகமா கேட்கிற கொஸ்டின் இது. சோ கண்ணனூர் போர்ல வந்துட்டு இந்த சடையவர்ம சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை வெற்றி கொண்டிருப்பார். ஓகேங்களா. சோ இவர் வந்து பல்லவ மன்னர் நினைக்கிறார். சோ பல்லவ மன்னர் வீர சோமேஸ்வரை வெற்றி கொண்டது வந்துட்டு கண்ணனூர் போர்ல. சோ கண்ணனூர் போர்ல யாரை வெற்றி கொண்டாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த வீர சோமேஸ்வரர் சடையவர்ம சுந்தர பாண்டியனோட மகன்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். அவங்க 2 பேரையும் கூட்டு அரசரா நியமிச்சுதான் வந்து சடையவர்ம சுந்தர பாண்டியன் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாரு? மாரவர்ம குலசேகரன். ஓகேங்களா. மாரவர்ம குலசேகரனுக்கும் சடையவர்ம சுந்தர பாண்டியன் மாதிரியே 2 மகன்கள் இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா வீரபாண்டியன், சுந்தர பாண்டியன் அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அவரு வந்து 2 மகன்களையும் கூட்டரசரா போட்டிருக்காரு. பட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீரபாண்டியரை மட்டும் கூட்டு அரசரா நியமிக்கிறாரு. சோ அப்ப சுந்தரபாண்டியன் என்ன பண்றாரு? டென்ஷன் ஆகி மாரவர்மனை கொலை செஞ்சிடறாரு. 2 பேருமே மகன்கள் தான். வீரபாண்டியனை மட்டும் கூட்டு அரசரா மாரவர்ம குலசேகரன் நியமிச்சதுனால சுந்தரபாண்டியன் வந்து கோவத்துல போரிட்டு மாரவர்ம குலசேகரனை கொலை செஞ்சிடறாரு. கொலை செஞ்சாலுமே வந்துட்டு வீரபாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் வந்து ரொம்ப வலுவா ஆட்சி செய்யறாரு. அப்பா கொடுத்த ஆட்சி வந்து அவர் வலுவா ஆட்சி செய்யறாரு. சுந்தரபாண்டியனால வீரபாண்டியனை எதுவுமே பண்ண முடியல. சோ ஓகேங்களா. சோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியம் பாண்டியர்கள்ல. ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா எங்க போறாருன்னா அலாவுதீன் கில்ஜி கிட்ட போறாரு. நம்ம டெல்லி சுல்தான் படிக்கிறப்போ நான் இது உங்களுக்கு சொல்லுவேன். அலாவுதீன் கில்ஜி யாரு? மேல டெல்லி சுல்தான். அவங்களுக்கு கீழே கொண்டு வந்த காரணமே வந்துட்டு இவங்க 2 பேர்த்தோட அண்ணன் தம்பி சண்டை தான். இவங்க 2 பேருக்கு சண்டை இவங்களே முடிக்காம இது எங்க கொண்டு போறாரு? அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ஏன்னா வீரபாண்டியன் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அவரோட தளபதி மாலிக் கபூரை அனுப்பிச்சுட்டு அவங்க மதுரையவே சூறையாடி மதுரையில என்ன ஆயிடுச்சு? கடைசியில இவருக்கும் ஆட்சி கிடைக்காம மதுரையே டெல்லி சுல்தான் கீழே வந்துருச்சு. சோ பாண்டியரோட ஆட்சி முடிவு. ஓகேங்களா. சோ சுந்தர பாண்டியன் தான் இதுக்கு ரீசன். இந்த இடம் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. யார்? சுந்தர பாண்டியனா வீரபாண்டியனா அப்படிங்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சுந்தர பாண்டியன் போய் ஹெல்ப் கேட்டு மாலிக் கபூர் வந்து முஸ்லிம் அரச மதுரையில கொண்டு வந்து மதுரை வந்துட்டு டெல்லி சுல்தான்ல மதுரை சுல்தான்கள் வந்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது டெல்லி சுல்தான்கள். ஸோ இப்போ டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு எங்க மதுரைக்கு வந்துட்டாங்களா? இப்போ டெல்லி சுல்தான்களை பத்தி பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு இங்க மதுரைக்கு வரக்கு முன்னாடியே வட இந்தியால ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தான்ல மொத்தமா ஒரு 5 வம்சமா பிரிக்கலாம். ஓகேங்களா. மாம்லுக் வம்சம் அப்படிங்கிறது அடிமை வம்சம். இதை வந்துட்டு மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெல்லி சுல்தான்கள் எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னா முகமது கோரி வந்து நம்ம நாடே கிடையாது. அவர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன். ஸோ அங்கிருந்து வந்து இங்க இந்தியால வந்துட்டு டெல்லியை வந்து சூறையாடிடுவார். ஓகேங்களா. அப்போ முகமது கோரிக்கு வந்துட்டு அடிமையா இருந்தது தான் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவங்க. என்ன அந்த அடிமையோட பெயர் வந்து பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டகன் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அடிமையா இருந்தவர் தான் யாரு? குத்புதீன் ஐபக். இவர் வந்துட்டு அங்க டெல்லியை கைப்பற்றுறோன்னே அவர் இறந்துருவாரு. இறந்ததுக்கு குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு அப்படின்னா
டெல்லி சுல்தான் வம்சத்தையே ஸ்டார்ட் பண்றது யாரு? குத்புதீன் ஐபக் தான். அவர் யாரு? முகமது கோரியோட அடிமை. முகமது கோரி இங்க வந்து எல்லா இடத்தையும் கைப்பற்றி அவர் இறந்ததுனால குத்புதீன் ஐபக் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ டெல்லி சுல்தான்ல முதல் அரசர் யாரு? குத்புதீன் ஐபக். அவர் அடிமை வம்சம் தானே, ஏன்னா அவர் முகமது கோரியோட அடிமை தானே, அதனால அவர் அடிமை வம்சம் அப்படிங்கிற மாம்லுக் வம்சத்தை தொடங்குறாரு. ஓகேங்களா? மாம்லுக் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமை. பண்டகன் அப்படின்னாலும் ராணுவ அடிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இவரோட பீரியட்ல தலைநகரா இருந்தது இது லாகூர். ஓகேங்களா? இவருக்கு வந்துட்டு சிறந்த படை தளபதியா இருந்தவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா? இவருக்கு சிறந்த படை தளபதி யாரு? பக்தியார் கில்ஜி. இந்த பக்தியார் கில்ஜி வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் மூலமா கீழை கங்கை வந்து கைப்பற்றாரு. கீழை கங்கை கிழக்கு சைடு, சென்ட்ரல்ல டெல்லி இருக்கு, கிழக்கு சைடுலாம் வந்துட்டு பக்தியார் கில்ஜி யூஸ் பண்ணி குத்புதீன் ஐபக் கைப்பற்றாரு. இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து மசூதி கட்டியிருப்பாரு, குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி கட்டியிருப்பாரு. எங்க? டெல்லியில அவர் ஒரு மசூதி கட்டியிருப்பாரு. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் குதுப் மினார் அப்படிங்கறத அடிக்கல் நாட்டியிருப்பாரு. குதுப் மினார் கட்டலாம், அது பெரிய தூண். ஓகேங்களா? அதை கட்டலாம்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. பட் அவரோட பீரியட்ல கட்ட முடியாது. அவர் வந்து எப்படி இறப்பாரு? போலோ அப்படிங்கிற குதிரை விளையாட்டு டைம்ல குதிரையில இருந்து தவறி விழுந்து இறப்பாரு. அது இதுல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. சோ அவரு இறந்துருவாரா அடிக்கல் நாட்டிட்டு. அதுக்கப்புறம் அவரோட மகன் யாரு? குத்புதீன் ஐபக்கோட மகன் யாரு? ஆரம் ஷா. ஆரம் ஷா வந்து திறமை இல்லை அவருக்கு. ஓகேங்களா? அதனால அவர் மகளோட கணவர், அதாவது மருமகன், குத்புதீன் ஐபக்கோட மகனுக்கு திறமை இல்லை ஆரம் ஷாக்கு. ஸோ அதனால அவரோட மருமகன் ஆட்சிக்கு வர்றாரு. ஓகேங்களா? அவர் ஆட்சிக்கு வந்து அவரோட பீரியட்ல குதுப் மினாரை அவர் வந்துட்டு கட்டி முடிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது இல்துமிஷ் யாரு? குத்புதீன் ஐபக்கோட மருமகன். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னா சகல்கனி அப்படிங்கிற ஒரு டீமை ரெடி பண்றாரு, ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. ஓகேங்களா? இப்ப எப்படி நம்மளுக்கு கல்வி ஒரு துறைகள் இருக்குல்ல இந்தியால, அந்த மாதிரி இவர் வந்துட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அது வந்துட்டு 40 துருக்கிய பிரபுக்கள். ஓகேங்களா? சோ துருக்கிய பிரபுக்கள்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மாதிரி, அரசருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, அரசருக்கு அடுத்த நிலையில இருப்பாங்க. அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து சகல்கனி அப்படிங்கிற குரூப்ல வைக்கிறாரு. ஓகேங்களா? அது உருவாக்குனது யாரு? இல்துமிஷ். அப்புறம் இக்தா முறை உருவாக்குனது இல்துமிஷ் தான். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இக்தா அப்படின்னா என்னன்னா, ராணுவ அதிகாரிகள் சில என்ன சொல்றது இடத்த போய் கைப்பற்றுறாங்களா, ஸோ அந்த மாதிரி கைப்பற்ற டைம்ல ராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிலத்தையே கொடுக்கறது. ஓகேங்களா? சம்பளத்துக்கு பதிலாக நிலத்தை கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் இக்தா அப்படின்னு அர்த்தம். இந்த 2 முறையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? இல்துமிஷ். ஓகேங்களா? அடுத்து அவர் இறக்குறது இப்போ 1236 இறந்துடுறாரு. ஓகேங்களா? இல்துமிஷோட மகள் யாரு? மகன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் திறமை இல்லாதனால மகள் வந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? சோ டெல்லி சுல்தான்லயே முதல் பெண் அரசரா இருக்கிறது யாருன்னா ரஷ்யா தான். ஓகேங்களா? அவர் யாரு? இல்துமிஷோட மகள். இவங்க வந்துட்டு இல்துமிஷ் வந்து துருக்கிய பிரபுக்களை ரொம்ப பெரிய ஹை வேல்யூல வச்சிருந்தாரா. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த அடிமை, அவங்க வந்து தன்னோட பர்சனல் அசிஸ்டண்டா உதவியாளரா வச்சிருக்கிறப்போ அது துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா சதி செஞ்சு இவங்களை இல்துமிஷ் இறந்து 4 வருஷத்துல இவங்களை கொன்றுவாங்க. ஓகேங்களா? 1540 கொன்றுவாங்க. ரஷ்யாவுக்கு அப்புறம் 2-3 அரசர்கள் வருவாங்க. அவங்களோட ஸ்பெசிபிக்கா சொல்ற அளவுக்கு பெரிய எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா உடனே வந்தது கிடையாது. ரஷ்யாவுக்கு அப்புறம் 2-3 அரசர்கள் வந்ததுக்கு அப்புறமா வந்ததுதான் யாருன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா? யாரு? கியாசுதீன் பால்பன். இவர் வந்தோடனே என்ன பண்றாரு? இந்த ரஷ்யா இறந்தது எப்படி? சகல்கனி அப்படிங்கிற அந்த துருக்கிய பிரபுக்களோட டாமினேஷனால தானே. ஸோ இவருக்கும் வந்துட்டு அவங்க எகெயின்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த 40 அப்படிங்கிற சகல்கனி குழுவே வந்துட்டு இவர் என்ன பண்றாரு? ஒழிச்சிடுறாரு. அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது இவரோட பீரியட்ல துக்ரில் கான் அப்படிங்கிற வங்காள ஆளுநர், இவர் அரசரா இருக்காரு, அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வங்காள ஆளுநர் இருக்காரு இல்லையா, அவர் இவருக்கு எதிராக கலகம் செஞ்சதுனால கொலை செஞ்சிருவாரு. யாரு? கியாசுதீன் பால்பன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்போஸ் அப்படின்னா என்னன்னா அது ஒரு வணக்க முறை. அவங்க காலை தொட்டு நம்ம வணங்கணும் அப்படிங்கிற புதுசா ஒரு வணக்க முறையை வந்துட்டு, அதாவது ஒரு வணங்குவோம் இல்லையா, போனவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது கியாசுதீன் பால்பன் தான். இது ஓல்டு புக்ல இருக்கும். அடுத்தது அமீர் குஸ்ரு வந்துட்டு இவரோட காலத்துலதான் அவைக்கள புலவரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? கியாசுதீன் பால்பனோட மகன் யாரு? கைகுபாத். இந்த கைகுபாத்து சின்ன குழந்தையா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் திறமை இல்லாதனால
ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு கைகுபாத்துக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன சொல்றது ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துட்டு கடைசியில் அவரே வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. இந்த ஜலாலுதீன் கில்ஜி யார் அப்படின்னா பால்பன் டைம்ல, ஓகேங்களா, பால்பன் பீரியட்ல வங்காள ஆளுநரை அவர் கொன்றுவாரு. காரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், அந்த காராவோட ஆளுநரா இருந்தவர் தான் யாருன்னா சரி ஜலாலுதீன் கில்ஜி வந்துட்டு அப்ப பால்பன் டைம்ல ஒரு ஆளுநரா இருந்திருப்பாரு. அவர் தான் வந்து கைகுபாத்துக்கு கூட இருந்து பகர ஆளுநரா இருந்து ஹெல்ப் பண்ணுவார் அவர் அரசனானதுக்கு அப்புறம். அவருக்கு திறமை இல்லாதனால கடைசியில ஜலாலுதீன் கில்ஜியே வந்துட்டு ஆட்சிக்கு வந்துருவாரு. ஓகேங்களா, அவரு வந்து பால்பன் டைம்ல ஒரு ஆளுநரா இருந்தவர். ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்தோடனே அவர் தோற்று வைக்கிற இன்னொரு வம்சம் தான் என்னது, கில்ஜி வம்சம். சோ இப்ப மாம்லுக் வம்சம் முடிஞ்சுச்சா, கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. மாம்லுக் வம்சம்ல யார் யார் இருக்காங்க, ஐபக், யாரு, இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன், 4 அரசர் தான். அடுத்தது பால்பன் அடுத்தது கைகுபாத்தை டாமினேட் பண்ணி ஜலாலுதீன் கில்ஜி வராரு. ஓகேங்களா, அடுத்தது கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஜலாலுதீன் கில்ஜி வந்தோடனே என்ன ஆகுதுன்னா ஜலாலுதீன் கில்ஜி பீரியட்ல காரா அப்படிங்கிற இடத்துல ஆளுநரா இருந்தவர் தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா, இந்த அலாவுதீன் கில்ஜியை இவர் ஏன் காரால் ஆளுநரா வைக்கிறாருன்னா இவங்க கூட பிறந்தவங்களோட மகன், அதாவது தம்பி பையன் அண்ணா பையன் யாரு அலாவுதீன் கில்ஜி, அதனால காரா ஆளுநரா வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செஞ்சு அவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. யாரு, அலாவுதீன் கில்ஜி. அப்ப செகண்ட் அரசர் யாரு, கில்ஜி மரபுல அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா, இந்த அலாவுதீன் கில்ஜி யாருன்னு இப்ப ஞாபகம் வருதா, பார்த்தோம் இல்லையா பாண்டியர்கள்ல என்ன பண்றாரு, சுந்தரபாண்டியன் வீரபாண்டியனுக்கு சண்டை வருது. அப்போ சுந்தரபாண்டியன் அவங்க அப்பாவுக்கு கொன்றுவாரு, வீரபாண்டியனை கொல்ல முடியாது அப்படிங்கறதுனால அலாவுதீன் கில்ஜி ஹெல்ப் கேட்பாரு. அலாவுதீன் கில்ஜி தன் தளபதி மாலிக் கபூரை மதுரைக்கு அனுப்பி வைப்பாரு. அது யார், எப்போ 1310 மாலிக் கபூர் இங்க வந்து மதுரையை கைப்பற்றி மதுரையிலயும் சுல்தானி அரச நிறுவுவாங்க. ஓகேங்களா, இது ஞாபகம் வருது அலாவுதீன் கில்ஜி. சோ அலாவுதீன் கில்ஜினா இது மெயினா ஞாபகம் இருக்கணும் இந்த பாயிண்ட். அடுத்தது அவர் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜியில் இன்னொரு இது இருக்கு, நம்ம இதை பார்த்துருப்போம், படமா கூட போட்டிருப்பாங்க, சித்தூர் சூறையாடல். சித்தூர்ல வந்துட்டு ராஜபுத்திர அரசர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க அந்த ராணி பத்மாவதி கரெக்டா தெரியல. சித்தூர் சூறையாடல் வந்துட்டு யாரா தீபிகா படுகோன் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படியே போய் இறப்பாங்க இல்லையா, எல்லா பெண்களும் போயிட்டு ஒரு உள்ள போய் தீல இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க அரசர்கள் எல்லாத்தையும் அலாவுதீன் கில்ஜி அடிமைப்படுத்திடுவாங்க. சோ அவங்க படையாளர்கள் வந்து அவங்க பெண்களை வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போய் இறந்துருவாங்க. அது என்னது, ஜவஹர். சோ ஜவஹர்னாலும் நமக்கு அலாவுதீன் கில்ஜி ஞாபகம் வரணும். மதுரையில டெல்லி சுல்தான் வர்றதுக்கு காரணமும் அலாவுதீன் கில்ஜி தான். இது எங்க நடக்குது, ஜவஹர் சித்தூர்ல ராஜபுத்திரர் பீரியட்ல நடக்குது. ஓகேங்களா, சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மெயினா வந்துட்டு நிலவரி, அப்புறம் அவங்க போய் தங்குற ராணுவ படை போய் தங்குது இல்லையா, சோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா உணவு தரணும் அப்படிங்கிறது, தனக்கு எதிராக ஏதாவது நடக்குதா அப்படிங்கறது செக் பண்றதுக்காக ஒற்றர் வைக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு அலாவுதீன் பண்ணியிருக்காரு. சோ அவரோட நிர்வாகம் நல்லா இருந்திருக்குது. ஓகேங்களா, பட் சித்தூர் சூறையாடல் மதுரை டெல்லி சுல்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2 தான். கில்ஜில யாரு, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி முடிஞ்சிச்சு. அடுத்தது கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா, கியாசுதீன் துக்ளக் வந்துட்டு துக்ளக் வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் யாரு வராங்க, கியாசுதீன் துக்ளக். ஓகேங்களா, அவர் வந்துட்டு என்ன வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு, துக்ளக் வம்சம். 3ஆவதா இருக்கிறது என்ன, துக்ளக் வம்சம். சோ கியாசுதீன் துக்ளக்கோட மகன் யாருன்னா ஜூனா கான். ஓகேங்களா, அந்த ஜூனா கானோட இன்னொரு பேர் தான் என்னது, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, அவங்க மூலமா வாரங்கள்ல வந்துட்டு போர் புரிஞ்சு வாரங்களை கைப்பற்றாரு. யாரு, கியாசுதீன் துக்ளக் மகன் ஜூனா கான் அனுப்பி வாரங்கள் போர் புரிஞ்சு அங்க வந்துட்டு அங்க இருக்கு அந்த வாரங்கள்ல அவர் கைப்பற்றிடுறாரு. ஓகேங்களா, அடுத்தது அதுக்கு வந்துட்டு துக்லாபாத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. யாரு, கியாசுதீன் துக்ளக். கடைசியில ஜூனா கானே வந்துட்டு கியாசுதீன் துக்ளக கொலை செஞ்சிருவாங்க. யாரு, ஜூனா கானோட இன்னொரு பேர் என்ன, முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற ஜூனா கான் கியாசுதீன் துக்ளக கொலை செஞ்சிருவாங்க. ஓகேங்களா, அடுத்தது யார் வருவா அப்போ, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, சோ துக்ளக் வம்சத்துல 2வது அரசர் யாரு, முகமது பின் துக்ளக். ஓகேங்களா, இவர் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுவாரு, நிர்வாகத்தை கரெக்டா பண்ண மாட்டாரு. ஏன்னா தலைநகரை வந்துட்டு டெல்லியில இருந்து தேவகிரி அப்படிங்கிற இடத்துக்கு மாத்துவாரு. மாத்திட்டு அதை தௌலதாபாத் அப்படின்னு பேர் வைப்பாரு. ஸோ அப்ப டெல்லியில இருந்து மக்கள் தேவகிரிக்கு நடைப்பயணம், அந்த காலத்துல ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லையா, நடைப்பயணமா போறப்பே பாதி பேர் இறந்துருவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாருன்னா தேவகிரி வேணாம் டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாரையும் நடக்க வச்சு ஸோ அங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்த வர நிறைய பஞ்சம் வந்துடும். ஸோ இதை பத்தி வந்துட்டு இபன் பதுதா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, எல்லாரும் இவர் வந்து அந்த டைம்ல எவ்வளவு இவர்
வந்து கொஞ்சம் குரூரமான அரசர். ஓகேங்களா, எப்படி கொடுமை பண்ணாங்க அப்படிங்கறது இப்ன் பதூதா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அடையாள நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அடையாள நாணயம் அப்படின்னு சொல்லி விடுவார். ஓகேங்களா, பண நாணயங்கள் வந்து செப்பு நாணயம், அப்படி செப்பு நாணயத்தை தங்கம் வெள்ளி நாணயத்துக்கு பதிலாக அடையாள நாணயமா வருது. இப்போ நிறைய கள்ள நோட்டுகள் உருவாகி அந்த நிர்வாகமே கொஞ்சம் சீர்குலைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாரு? முகமது பின் துக்ளக். சோ துக்ளக் வம்சத்துல யார் யாரு? கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக். இவர் பீரியட்ல வந்து நிர்வாகமே சரியில்லையா, அப்ப என்ன ஆகும்? அலாவுதீன் கில்ஜி புடிச்சு வச்சிருந்த மதுரை தனி சுல்தானா போயிடுது. அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல்ல இருந்த மதுரை அவங்க தனி சுல்தானா போயிடுறாங்க. ஸோ மதுரை வந்துட்டு விடுபட்டுருது 1335. 1346 வங்காளமும் விடுபட்டுருது. யாரோட டைம்ல? முகமது பின் துக்ளக் டைம்ல. ஓகேங்களா, அலாவுதீன் கில்ஜி வந்து ஃபுல்லா பாருங்க எல்லா இடத்தையும் கைப்பற்றி வச்சிருந்தாரு. இவர் நிர்வாகம் சரியில்லாதனால இந்த மாதிரி இது வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய சுல்தான்கள் வந்து தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. யார் டைம்ல? அலாவுதீன் பின் துக்ளக், சாரி முகமது பின் துக்ளக் டைம்ல. ஓகேங்களா, அடுத்தது யாரு? பெரோஷா துக்ளக். ஓகேங்களா, கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், அடுத்தது பெரோசா துக்ளக். இந்த பெரோசா துக்ளக் யாருன்னா முதல் அரசர் யாரு? துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு? கியாசுதீன் துக்ளக். அவரோட தம்பியோட மகன், இளைய சகோதரனோட மகன் தான் யாரு? பெரோஷா துக்ளக். ஓகேங்களா, இவர் வந்து கொஞ்சம் சாஃப்டான அரசர். மோஸ்ட்லி இந்த தோட்டம் வைக்கிறது அந்த மாதிரி போயிட்டாரு. ஸோ நிறைய 1200 தோட்டம் வந்து அமைச்சிருப்பாரு. இவருக்கு நாடு கைப்பற்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா, இவரோட மகன் யார் அப்படின்னா முகமது கான். முகமது கான் அப்படிங்கிறது பெரோஷா துக்ளக்கோட மகன். அவங்க கிளர்ச்சி செய்வாங்க. யாருக்கு? பெரோஷா துக்ளக் எதிராக கிளர்ச்சி செய்வாங்க. ஸோ அதோட வந்துட்டு துக்ளக் வம்சம் முடியுது. ஓகேங்களா, துக்ளக் வம்சத்துல யார் யாரு? கியாசுதீன், முகமது பின் துக்ளக், பெரோஷா துக்ளக், 3 பேர் தான். ஓகேங்களா, அடுத்தது வந்துட்டு சையது வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, சையது வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்சா 3 வம்சம் முடிஞ்சு 4வது வம்சம். அதுக்கு முன்னாடி சையது வம்சம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. தைமூர்ல தாமர்லைன் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, தைமூர்ங்கிறது தாமர்லைன் அப்படிங்கிறவங்க தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர். அவங்க வந்து தைமூர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்துட்டு டெல்லியை சூறையாடுறாங்க. ஓகேங்களா, எப்போ அப்படின்னா 1398 தைமூர் அப்படிங்கிறவங்க டெல்லியை சூறையாடுறாங்க. அந்த டைம்ல அவருக்கு ஆளுநரா இருந்தவர் தான் யாருன்னா கிசிர் கான். ஓகேங்களா, எப்படி ஸ்டார்டிங்ல வந்துட்டு முகமது கோரி வந்து டெல்லியை சூறையாடுறப்போ அவங்களோட அடிமையா இருந்த குத்புதீன் ஐபக் இந்தியாவில டெல்லி சுல்தானையே வந்துட்டு வளர்த்துருவாரு. அது மாதிரி கிசிர் கான் வந்துட்டு தைமூரோட ஆளுநரா இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா சையது வம்சத்தை இந்தியாவில தோற்றுவிக்கிறாரு. ஓகேங்களா, அவர் கூட வந்திருக்காரு. தைமூர் கூட வந்தவர் கிசிர் கான். டெல்லி சூறையாடிட்டு இவர் போனதுக்கு அப்புறம் இவர் சையது வம்சத்தை உருவாக்குறாரு. சோ 4வது வம்சம் என்னது? சையது வம்சம். இந்த சையது வம்சத்துல ஒரே அரசர், அவர் கடைசி அரசர், அவரை பத்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஆலம் ஷா அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆலம் ஷாக்கு வந்துட்டு ஆட்சியில இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவரே வந்துட்டு பதவி துறந்துடுறாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை விட்டு விலகிடுறாரு. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. அப்ப சையது வம்சத்துல ஒரே ஒருத்தர் யாரு? ஆலம் ஷா. அவருக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலம் ஷா பீரியட்ல பஞ்சாபோட ஆளுநரா இருந்த பக்லுல் லோடி அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, ஆலம் ஷா வந்துட்டு ஒரு நாட்டை வச்சிருக்காருன்னா அதுல பஞ்சாப்ல ஆளுநரா இருந்தவங்க தான் யாரு? பக்லுல் லோடி. அவர் என்ன பண்றாரு? லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. சோ சையது வம்சத்துல ஒரே அரசர் தான். அடுத்தது லோடி வம்சம் வந்தாச்சு. லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு யாரு? பக்லுல் லோடி. சோ லோடி வம்சத்தை நிறுவியவர் யாரு? பக்லுல் லோடி. சோ பக்லுல் லோடியோட மகன் யாரு அப்படின்னா சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா, இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இவர் வந்து தலைநகர் ஆந்திராவா மாத்துவாரு. இவ்வளவு நாள் டெல்லியில இருந்துச்சா, அதுக்கடுத்து ஆந்திராவா மாத்துறது யாருன்னா சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா, இவரோட மகன் சிக்கந்தர் லோடியோட மகன் யாரு? இப்ராஹிம் லோடி. சோ பக்லுல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. சோ இப்ராஹிம் லோடி யாரு? சிக்கந்தர் லோடியோட மகன். அவர் என்ன பண்றாருன்னா பாபர் கிட்ட அவரோட பீரியட்ல பாபர் கூட சண்டை போடுறாரு. சோ பாபர் கூட சண்டை போடுறது அதுக்கு பேர் தான் என்னது? பானிபட் போர். பாபர் வந்து சண்டை போடுறாரு. ஸோ டெல்லி சுல்தான் முடியிற டைம்ல கரெக்டா பாபர் வந்துடுறாரு. பாபர் வந்து இப்ராஹிம் லோடி கூட போரிட்டு தான் வந்துட்டு பானிபட் போர்ல போரிட்டு தான் முகலாய வம்சத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ டெல்லி சுல்தான் முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ ஓவராலா பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாம்லுக் வம்சம். அதுல வந்துட்டு யாரு? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, அப்புறம் யாரு? பால்பன். ஓகேங்களா, 4 பேர் தான் வந்துட்டு மாம்லுக் அரசு வம்சத்துல இருப்பாங்க. அடுத்தது என்னது?
துக்ளக் வம்சம், சாரி கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம்ல யார் இருப்பாங்க? ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்துல யார் இருப்பாங்க? கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், பெரோஷா துக்ளக். ஓகேங்களா. இதோட முடிஞ்சிச்சா? அடுத்தது சையத் வம்சம். சையத் வம்சத்துல ஒரே ஒரு அரசர் தான், அவர் யாரு? ஆலம் ஷா. ஆலம் ஷாக்கு அப்புறம் அவரோட டைம்ல ஆளுநரா இருந்த பக்லுல் லோடி லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ பக்லுல் லோடிக்கு அப்புறம் சிக்கந்தர் லோடி, சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் இப்ராஹிம் லோடி, இப்ராஹிம் லோடி கூட சண்டை போட்டு பாபர் வந்துட்டு முகலாய அரசு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா. ஸோ இதோட முடிஞ்ச, இதோட டெல்லி சுல்தான் முடிஞ்சு. அடுத்தது முகலாயர்கள் பார்க்கலாம். அடுத்தது என்னது? முகலாயர். அடுத்தது யாரு? முகலாயர்கள். ஓகேங்களா. முகலாயர்ல முதல் அரசர் யாரு? பாபர். பாபர் என்ன பண்றாரு? டெல்லி சுல்தான்ல இப்ராஹிம் லோடி கூட சண்டை போட்டு முகலாய வம்சத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா. இதுல பாபரோட சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட பேர் என்னன்னா ஜாகுருதீன் முகபத் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். ஓகேங்களா. பாபர் வந்துட்டு ஆக்ராவை தலைநகரா வச்சுதான் முகலாய வம்சத்தை தோற்றுவிப்பாரு. அடுத்தது ஸோ இதுல வந்து இது என்னன்னா ரொம்ப முக்கியமானது, பாபர் வந்துட்டு பாபரோட பீரியட்ல அவர் எங்கெங்கெல்லாம் போரிட்டார் அப்படிங்கிறது. ஸோ இது லைனா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க, மேட்ச்ல கேட்பாங்க. இதையும் அக்பரோட போர் இயரையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க லைனா. 1526 பானிபட் போர் நடக்குதா? ஸோ அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. பானிபட் இப்போ 1526. ஓகேங்களா. 26ல பானிபட் போர். பாபர் வந்துட்டு அது மூலமா தான் இந்தியாக்குள்ளேயே வருவாரு. அடுத்தது கன்வா போர் 27ல. 28ல சந்தேரி அப்படிங்கிற போர். இதெல்லாம் வந்து ஒரு இடத்த ஒரு கைப்பற்றினது. ஓகேங்களா. 29ல வங்காளம், பீகார். ஓகேங்களா. ஸோ இது போர். ஸோ இந்த 4 போரும் ரொம்ப முக்கியம், லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வா போர் வந்துட்டு யார் கூட அப்படின்னா ராணா சங்கா அப்படிங்கிறவங்க கூட தான் வந்துட்டு போரிட்டு இருப்பாரு. யாரு? பாபர். ஸோ 26 பானிபட், 27 கன்வா, 28 சந்தேரி, 29 வங்காளம், பீகார்ல போர். அடுத்த வருஷமே இறந்துருவாரு. அதுவும் லைனா வரும். 30ல இறந்துருவாரு. ஓகேங்களா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இதுல வந்துட்டு துசிகி பாபரி அப்படிங்கறது வந்துட்டு பாபரோட சுயசரிதை. இதுல அவர் இந்தியாவில் இருக்கிற அனிமல்ஸ் பத்தி, இந்தியாவை பத்தி கொஞ்சம் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாபரோட சுயசரிதை என்னது? துசிகி பாபரி. அடுத்தது யாரு? ஹுமாயூன். ஹுமாயூன் யார் அப்படின்னா பாபரோட மகன். ஓகேங்களா. பாபரோட மகன்கள் யார் யார் அப்படின்னா வந்துட்டு கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். இது நோட் பண்ணிக்கோங்க, நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால், ஹுமாயூன். இவங்கெல்லாம் வந்துட்டு பாபரோட மகன்கள். அதுல மூத்த மகன் ஹுமாயூன் அப்படிங்கறனால பாபர் ஆட்சியை வந்துட்டு மூத்த மகன் கிட்ட கொடுத்துட்றாரு. ஓகேங்களா. ஸோ கொடுத்த உடனே வந்துட்டு அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் டைம்ல இந்த ஹுமாயூன் டைம்ல மட்டும் சம்பந்தமே இல்லாம சூர் வம்சம், ஷெர்ஷா சூர் வருவாரு. அவர் முகலாய அரசர் கிடையாது, பட் அவர் வந்து கைப்பற்றிடுவாரு. ஓகேங்களா. திருப்பி ஹுமாயூன் அதை வாங்கிடுவாரு, பட் அவர் வருவார் அந்த நடுவுல. ஓகேங்களா. அது பாருங்க, ஷெர்ஷா சூரி கூட வந்துட்டு ஹுமாயூன் 2 இடத்துல சண்டை போட்டிருக்காரு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சவுசா போர் அப்படிங்கிறது 39ல சவுசா அப்படிங்கிற இடத்துல சண்டை போட்டிருக்காரு. அடுத்தது 40ல கன்னோசி அப்படிங்கிற இடத்துல சண்டை போட்டிருக்காரு. இந்த 2 வருஷமும் சண்டை போட்டு 2 டைமும் தோத்துருவாரு. தோத்து 40ல அவர் என்ன பண்ணுவாருன்னா தலைமறைவாயிருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் 40ல இருந்து 55 கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஷா தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவியோட திருப்பி வந்து ஷெர்ஷா சூரி கூட போரிட்டு டெல்லியை மீட்டுருவாரு. யாரு? ஹுமாயூன். ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? 40ல இருந்து 15 வருஷம் ஹுமாயூன் வந்து காணாம போயிட்டாரு. ஸோ முகலாயரே கிட்டத்தட்ட முடியிற டைம் திருப்பி அவர் வந்து முகலாய அரசை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நடுவில் ஒரு ஷெர்ஷா சூரி வராரு. எப்போ? 40 to 45. ஹுமாயூன் கூட சவுசால 1539 ஒரு டைம் போரிட்டு இருக்காரு. கன்னோசில 1540 போரிட்டு இருக்காரு. ரெண்டுலயுமே வந்துட்டு ஹுமாயூன் தோல்வி அடைஞ்சாரு. ஓகேங்களா. ஸோ 40ல தலைமறைவானவர் எப்ப வராரு? 1555 தான் வராரு. வந்து டெல்லியே மீட்டுருவாரு. யாரோட உதவியோட? ஷா தாமஸ் அப்படிங்கிறவங்களோட உதவியோட. ஓகேங்களா. இந்த டைம்ல டெல்லியை மீட்டு அடுத்த வருஷமே அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா. ஸோ அவர் மீட்காம இருந்திருந்தாருன்னா அடுத்த சூர் வம்சமே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அவர் மீட்டதுனால திருப்பி அடுத்தது முகலாயர்கள் கண்டினியூ ஆகுது. அடுத்த வருஷமே இறந்துடுறாரு. எப்படி அப்படின்னா ஒரு நூலக படிக்கட்டுல இருந்து தடுக்கி விட்டு விழுந்துருவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 1556 இறந்துருவாரு. இவருக்கு அப்புறம் யாரு? ஹுமாயூனோட மகன் அக்பர். ஓகேங்களா. அக்பர் வந்துட்டு ஆட்சிக்கு வரப்போ யாரு? சாரி, ஷெர்ஷாவா?
ஷெர்ஷா வந்துட்டு 40 to 55 15 வருஷம் ஆண்டிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம தனியா பார்க்கலாம், முகலாயரே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம், ஏன்னா ஃப்ளோ கட் ஆயிரும். ஸோ அக்பர் 56ல ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் யார் வரா? அக்பர் வராங்க. அக்பர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வந்துட்டு வர டைம்ல அவருக்கு எவ்வளவு வயசுனா 14 வயசு தான். அதனால அவருக்கு வந்துட்டு பைரம் கான் அப்படிங்கிற ஒரு ஆளுநர், பகர ஆளுநரா இருந்து ஹெல்ப் பண்ணி அக்பரை வந்துட்டு பாத்துக்குவாரு. ஏன்னா சின்ன வயசுல அரசரா இருக்கனால அவருக்கு பாதுகாவலரா இருப்பாரு. ஓகேங்களா. இந்த பைரம் கான் இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு ஷூர் வம்சம் தான் இருந்துச்சு. ஹுமாயூன் டைம்ல ஷூர் வம்சம் இருந்துச்சு. அதை வந்துட்டு யாரு, ஹுமாயூன் வந்துட்டு அவரே டெல்லி மீட்டுட்டாரு சூர் வம்சத்துல இருந்து. ஆனா அதே சூர் வம்சத்துல வர ஹெமு வந்துட்டு திருப்பி வந்து சண்டை போடுறாரு. அக்பர் சின்ன வயசுங்கனால சண்டை போட்டு நம்ம வாங்கிடலாம் முகலாய வம்சத்தை அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இந்த பைராம் கான் வந்துட்டு என்ன பண்றாருன்னா கூட சண்டை போட்டு ஹெமு ஷூர் வம்ச ஹெமு விசஸ் பைராம் கான், இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பைராம் கான் வந்து வெற்றி பெற்று டெல்லி மீட்டுருவாரு. இது வந்துட்டு 2ஆம் பானிபட் போர். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏன் 2ஆம் பானிபட் போர் பாத்துக்கோங்க. அங்க டெல்லி சுல்தான் கிட்ட இருந்து பாபர் வந்து முகலாய வம்சத்தையே திருப்பி எடுத்தது 1ஆம் பானிபட் போர். அதாவது முகலாய வம்சத்தையே உருவாக்குனது 1ஆம் பானிபட் போர். திருப்பியும் ஹெமு விசஸ் பைராம் கான், பைராம் கான் அக்பர் பீரியட்ல திருப்பியும் முகலாய வம்சத்தை திருப்பி எடுத்தது வந்து 2ஆம் பானிபட் போர். ஓகேங்களா. 1ஆம் பானிபட் போர் எப்போ? 1526. இது வந்து 1556. ஓகேங்களா. அதாவது ஹுமாயூன் இறந்த உடனே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அக்பர், சோ பைராம் கானை வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அக்பர் வந்து இவர் ரொம்ப டாமினேட் பண்றாருனால கொலை செஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அக்பர் பத்தி ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. அக்பர் என்ன பண்றாருன்னா ஒரு பகுதியா வந்துட்டு பிடிக்கிறாரு, அவரோட ஆட்சியை விரிவுபடுத்துறாரு. அப்ப ராணி துர்காவதி அப்படிங்கிறவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவங்களையும் வந்து வெற்றி பெற்று அவங்களோட இடத்தையும் பிடிச்சுக்குவாரு. அதே மாதிரி சந்த் பீவி அப்படிங்கிற ஒரு ராணி, அவங்களோட இடத்த வந்துட்டு கைப்பற்ற போறப்ப அவங்க ரொம்ப துணிச்சலோட போரிடுவாங்க. ஓகேங்களா. இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால சந்த் பீவி கூட அமைதி உடன்படிக்கை போட்டுக்கிறாரு. யாரு? அக்பர். சோ அக்பர் வந்து பண்ண போர் என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் போர். ஹால் டிக்கெட் போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராணா உதய் சிங். ஓகேங்களா. ராணா உதய் சிங்க ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இடத்துல வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா. வெற்றி பெற்றுட்டு 1568ல சித்தூரையும் 69ல ரந்தம்பூரையும் வெற்றி பெற்றுறாரு. ஓகேங்களா. ராணா உதய் சிங் கூட போரிட்டு வென்று இந்த 2 இடத்தையும் கைப்பற்றுறாரு. பட் அவரோட மகன் யாரு? ராணா பிரதாப். அவர் என்ன பண்றாருன்னா விட்டு கொடுக்கல. இவர் தோத்துட்டாரு, தந்தை தோத்து இடம்லாம் புடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே துணிச்சலோட சேத்தக், அது அந்த குதிரையோட பேர். ஓகேங்களா. ஒரு அப்படிங்கிற குதிரை மேல ஏறி ரொம்ப துணிச்சலா வந்துட்டு அவர் வந்து போரிடுவார். ஓகேங்களா. ஸோ இந்த ராணா பிரதாப் பத்தி இது கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லியிருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த போர் அப்படின்னா ஹால் டிக்கெட் போர். ஓகேங்களா. அடுத்தது அக்பர் டைம்ல அக்பர் ஆதரிச்சது வந்துட்டு சலீம் சிஷ்டி அப்படிங்கிற சூஃபி துறவி ஆதரிச்சிருக்காரு. அதே மாதிரி ராம்தாஸ் அப்படிங்கிற சீக்கிய குரு. ஓகேங்களா. ராம்தாஸ் அப்படிங்கிற சீக்கிய குருவையும் அவரு ஆதரிச்சிருக்காரு. ஓகேங்களா. ராம்தாஸுக்கு வந்துட்டு அவர் ஒரு இடத்த பரிசா கொடுக்குறாரு. யாரு? அக்பர். அந்த இடத்துலதான் பின்னால வந்து ஹர்பிந்தர் சாஹிப் கல்லறை அப்படிங்கிறது வந்து உருவாயிருக்கு. ஸோ ஹர்பிந்தர் சாஹிப் கல்லறை அப்படிங்கிற உருவான இடம் வந்துட்டு ராம்தாஸுக்கு அக்பர் பரிசா கொடுத்த இடம். ஓகேங்களா. அடுத்தது அவர் வந்து இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு மண்டபம். ஓகேங்களா. இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை உருவாக்குவாரு. எங்கன்னா பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துல உருவாக்குவாரு. இது எதுக்கு அப்படின்னா நல்லா அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து உரையாடுறதுக்காக உருவாக்குவார். ஓகேங்களா. தீன் இலாகி அப்படின்னா என்ன? மத சகிப்புத்தன்மை. அதை உருவாக்குனதும் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அக்பர் தான். அக்பர் காலத்துல அக்பரால் ஆதரிக்கப்பட்டவங்க யாருன்னா இசை கலைஞர் யாருன்னா தான்சேன். ஓகேங்களா. அதே மாதிரி தஷ்வந்த் அப்படிங்கிற ஓவியரையும் வந்துட்டு அவர் ஆதரிச்சிருக்காரு. அக்பருக்கு அப்புறம் யாரு? அக்பரோட மகன் ஜஹாங்கீர். ஓகேங்களா. இவரோட பேர் என்னன்னா உண்மையான பேர் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா உலகையே கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். ஜஹாங்கீரோட மனைவி பேர் என்ன அப்படின்னா மெஹ்ருநிஷா. ஓகேங்களா. யாரு? மெஹ்ருநிஷா அப்படிங்கிற நூர்ஜஹான். அவங்களோட உண்மையான பேர் மெஹ்ருநிஷா, அவரோட அடைப்பெயர் வந்து நூர்ஜஹான். நூர்ஜஹான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரண்மனையின் ஒளி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீர் வந்துட்டு நூர்ஜஹானோட டாமினேஷன்ல தான் இருப்பாரு. ஸோ நூர்ஜஹான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம்
ஜஹாங்கீருக்கு எதிராக வந்துட்டு கலகம் செஞ்சதுனால மகன் குஸ்ரு அப்படிங்கிறவங்க யாருன்னா ஜஹாங்கீரோட மகன். அவங்க அவங்க வந்துட்டு அர்ஜுன் சிங் அப்படிங்கிற சீக்கிய குரு ஒருத்தர் இருப்பார். அவர் கூட சேர்ந்து ஜஹாங்கீருக்கு எதிராக கலகம் செஞ்சதுனால ஜஹாங்கீர் என்ன பண்றாருன்னா அர்ஜுன் சிங் அந்த சீக்கிய குருவை தூக்கில போட்டுறாரு. குஸ்ருவை வந்துட்டு கண்ணை வந்துட்டு நீக்கி அவரை குருடாக்கி ஜெயில போட்டுறாரு. யாரு? ஜஹாங்கீர். ஓகேங்களா. அடுத்தது இந்த ஜஹாங்கீர் பீரியட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதே வந்துட்டு ஜஹாங்கீர் பீரியட்ல தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. இவர் யார் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து வராரு. தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்க அவங்க வந்துட்டு இங்கிலாந்து நாட்டுல முதலாம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் வந்து அனுப்பி வைக்கிறாரு இந்தியாவுக்கு தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்கள. ஓகேங்களா. அவர் என்ன பண்றாரு, ஜஹாங்கீர் கிட்ட பர்மிஷன் வாங்கி சூரத்ல ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர்கள் சூரத் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. நமக்கு தெரியும்ல, ஆங்கிலேயரோட ஹிஸ்டரி பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ சூரத் தான் வந்துட்டு வணிகம் செய்ய அனுமதி கொடுக்குறாங்க. அங்கிருந்து தான் வந்துட்டு அவுரங்கசீப் டைம்ல அவங்க கல்கத்தா, பம்பாய், சென்னைன்னு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருவாங்க. ஓகேங்களா. இவங்களுக்குள்ள இருக்க சண்டையில அவங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருவாங்க. ஸோ மெயினா ஆங்கிலேயர்கள் யாரோட டைம்ல இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீர். இது நான் நேத்தே உங்களுக்கு ஐஎன்எம் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது ஜஹாங்கீரோட மகன் பேர் என்ன அப்படின்னா குர்ரம். ஒரு மகன் வந்து குஸ்ரு, அடுத்து இனியொரு மகன் தான் யாரு, குர்ரம் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா. குர்ரம் அப்படிங்கிறவங்க ஷாஜகான் அப்படிங்கிற பெயரோட அடுத்தது வந்துட்டு பதவிக்கு வராங்க. அவங்க பதவிக்கு வரப்போ வந்துட்டு ஜஹாங்கீரோட மனைவி இருக்காங்களே மெஹ்ருநிஷா அப்படிங்கிற நூர்ஜஹான், அவங்களோட டாமினேஷன்ல இருந்து அவங்க கூட சண்டை போட்டு தான் வந்துட்டு யாரு, குர்ரம் வந்து பதவிக்கு வராங்க. ஓகேங்களா. ஷாஜகான் அப்படின்னா மீனிங் என்னன்னா உலகின் அரசர் அப்படின்னு அர்த்தம், உலகத்தோட அரசர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஷாஜகான் டைம்ல சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவங்க, பின்னாடி மராத்தியர் பத்தி பார்ப்போம். ஸோ அது யாருன்னா சாஜி போன்ஸ்லே சிவாஜியோட தந்தை ஷாஜகான் டைம்ல தக்காணத்துல தளபதியா இருந்திருக்காரு. ஏன்னா தக்காணம் வந்து டெல்லி முகலாயர்களோட எல்லைக்குள்ளதான் இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த டைம்ல தக்காணத்துக்கு தளபதியா யார வச்சிருக்காரு அப்படின்னா ஷாஜகான் சாஜி போன்ஸ்லேவை. அவரோட மகன் பின்னாடி சிவாஜி வந்து பின்னாடி தக்காணத்தையே வந்துட்டு அவர் எடுத்துக்குவாரு. அவர் தனி ஆட்சி பகுதியா மாத்துவாரு. அது நம்ம பின்னாடி மராத்தியர்ல பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ சாஜி போன்ஸ்லே யாரு, சிவாஜியோட தந்தை. அவர் வந்து ஷாஜகான் டைம்ல தக்காணத்துல தளபதியா இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஷாஜகானுக்கு 4 மகன்கள். ஓகேங்களா. யார் யாரு, தாரா, சுஜா, முராத், அவுரங்கசீப். இந்த 4 மகன்களும் பின்னாடி முன்னாடி ஹுமாயூன் கூட பிறந்தவங்க தெரியும் இல்லையா, அஸ்காரி, ஹிண்டால் அப்படின்னு வரும். கம்ரான், அஸ்கரி, ஹிண்டால், ஹுமாயூன் இவங்க யாரு, பாபரோட மகன். இந்த நாளும் அந்த நாளும் கன்ஃபியூஸ் ஆகும். அது மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே. அவங்க கூட பிறந்த ஷாஜகானோட மகன்கள் யார் யாரு, தாரா, சுஜா, முராத், அவுரங்கசீப். ஓகேங்களா. இதுல இந்த அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்த உடனே வந்து அவுரங்கசீப் வந்துட்டு வராரு. வந்து ஷாஜகானை வந்துட்டு சிறையில போட்டுறாரு. எங்க 8 வருஷம் வந்துட்டு ஷாஜகான் சிறையில இருக்காரு. அவுரங்கசீப் வந்து ஷாஜகானை வென்று சிறையில போட்டுட்டு ஆக்ரால ஷாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில சிறை வச்சிடுறாரு. யார, ஷாஜகான சிறை வச்சா அப்ப நாடு என்ன ஆகும், அவுரங்கசீப் கண்ட்ரோல் போயிடும். அப்போ அவங்க கூட பிறந்த தாரா, சுஜா, முராத் அப்படிங்கிருக்காங்களே அவங்க 3 பேரையும் அவுரங்கசீப் என்ன பண்றாரு, கொன்றாரு. ஓகேங்களா. கூட பிறந்தவங்கள கொன்னுட்டு தந்தையை வந்து சிறை வச்சுட்டு அவரு வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அரசரா மாறுறாரு. ஓகேங்களா. சோ ஷாஜகான் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி 8 வருஷம் ஆக்ரால ஷாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில தான் வந்துட்டு அவர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இந்த ஷாபர்ஜ் அரண்மனை வழியா பார்த்தா அவர் கட்டின தாஜ்மஹால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த அரண்மனையில இருந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது யாரு, ஷாஜகானோட மகன் யாரு, அவுரங்கசீப்போட இனியொரு பேர் என்னன்னா ஆலம்கீர். ஓகேங்களா. ஆலம்கீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகை கைப்பற்றியவர். ஸோ உலகின் அரசர், உலகை கைப்பற்றியவர் அந்த மாதிரிதான் வரும். தெளிவா பாத்துக்கோங்க எந்தெந்த வேர்டுக்கு என்னென்ன மீனிங். ஓகேங்களா. இவர் வந்துட்டு மெயினா ஹிந்துக்களுக்கு எதிராக இவர் வந்து ரொம்ப முஸ்லீம் என்ன சொல்றது இஸ்லாம் மதத்துல ரொம்ப பற்றா இருப்பாரு. அதனால இந்துக்களுக்கு எதிராக வந்துட்டு ஜிசியா அப்படிங்கிற வரியை வந்து கொண்டு வராரு. ஏன்னா அந்த டைம்லயும் இந்துக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஜிசியா அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமா வரி கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்தது யாரு, அவுரங்கசீப் தான். ஓகேங்களா. அவுரங்கசீப்போட மகன் பெயர் என்ன, அக்பர். ஓகேங்களா.
ஹுமாயூனோட மகன் கிடையாது, இது அவங்க மறுபடியும் திருப்பி ஒரு அக்பர். ஓகேங்களா, அவர் தான் வந்துட்டு அவுரங்கசீப்போட மகன். ஓகேங்களா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவாஜி கூட நிறைய போரிடுறாரு. சிவாஜி தான் சொன்னானே, சிவாஜியோட அப்பா தானே ஷாஜகான் பீரியட்ல தக்கான தளபதியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து தக்கானத்தையே கைப்பற்றிடுவாரு அவுரங்கசீப் டைம்ல. ஸோ சிவாஜி வந்து அவுரங்கசீப்னால வெற்றி கொள்ள முடியாது. அந்த கோவத்துல சிவாஜியோட மகன் யாரு, சம்பாஜி வந்து சித்திரவதை செய்வாங்க. அப்ப சம்பாஜி கூட இனியொருத்தர் இருப்பாரு கவி கலாஷ் அப்படின்னு, 2 பேருமே வந்துட்டு அவுரங்கசீப் சித்திரவதை செஞ்சு கொலை செய்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் தான் சண்டையா இருக்கும் அந்த தக்காணத்தை கைப்பற்றுறதுல. ஓகேங்களா, இதோட அவுரங்கசீப் முடிஞ்சது. சோ அவுரங்கசீப்போட இறுதி காலத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எப்போ ஜஹாங்கீர் பீரியட்ல ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாக்குள்ள வந்தவங்க, அவுரங்கசீப்பும் சிவாஜியும் சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல அவங்க ஒரு ஓரமா சென்னை, கல்கத்தா, பம்பாய் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. யாரு, ஆங்கிலேயர்கள். ஓகேங்களா, சோ இதோட வந்துட்டு முகலாயர்கள் முடிஞ்சது. ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்னது, மராத்தியர்ல யார் நான் ஆல்ரெடி சொன்னா சாஜி போன்ஸ்லே ஷாஜகானோட பீரியட்ல தக்காணத்தோட தளபதியா இருந்தவரு. இவங்களோட இடமே வந்து தக்காணம் தான். டெல்லி ஃபுல் இந்தியால தக்காணத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஓகேங்களா, சிவாஜியோட தந்தை யாரு, தாய் ஜிஜாபாய், தந்தை ஷாஜி போன்ஸ்லே. அந்த ஷாஜி போன்ஸ்லேயோட மகன் தான் யாரு, சிவாஜி. ஓகேங்களா, சிவாஜியோட குரு பேர் என்ன அப்படின்னா தாத்தாஜி கொண்டதேவ். ஓகேங்களா, தாத்தாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறது சிவாஜியோட குரு பேர். ஓகேங்களா, சிவாஜி வராரு, வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு பீரியடுக்கு மேல இவர்கிட்ட வந்து நிறைய சண்டைகள் கத்துக்கிட்டு கோண்டுவானா, அவர் முதல்ல வந்து எந்த கோட்டையை கைப்பற்றாரு அப்படின்னா தக்காணத்துல கோண்டுவானா அப்படிங்கிற கோட்டையை 1645 கைப்பற்றுறாரு. ஓகேங்களா, சோ கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பீஜப்பூர் சுல்தான், ஒரே நிமிஷம், கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா தோர்னா ரெய்கார் அப்படிங்கிற கோட்டை கைப்பற்றாரு. ஃபர்ஸ்ட் கோண்டுவானா, தோர்னா, ரெய்கார். அதை கைப்பற்றதுக்கு அப்புறம் புரந்தர் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கைப்பற்ற டைம்ல பீஜப்பூர் சுல்தான் கூட வந்துட்டு சண்டை வந்துருது. ஏன்னா அது பீஜப்பூர் சுல்தானோட கோட்டை தான் என்னது, புரந்தர் கோட்டை. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா பதிலுக்கு சிவாஜியோட தந்தை யாரு, ஷாஜி போன்ஸ்லே, அவரை வந்து சிறை பிடிச்சிடுறாரு. அப்போ சிவாஜி என்ன பண்றாரு, தன்னோட தந்தையை சிறை பிடிச்சனால சரி கொஞ்ச நாளைக்கு நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எந்த கோட்டையும் அதுக்கப்புறம் கைப்பற்றல, புரந்தர் கோட்டை திருப்பி கொடுத்துட்டு அமைதியா இருக்காரு. ஓகேங்களா, ஒன்ஸ் அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவங்க தந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு இன்னும் வீரியமா நிறைய அவுரங்கசீப் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி தாத்தாஜி கொண்டதேவ் இருக்காங்க இல்லையா, 1649 அவர் இறந்திருப்பாரு. யாரு, குரு, சிவாஜியோட குரு தாத்தாஜி கொண்டதேவ். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சிவாஜி அதிக கோட்டைகளை கைப்பற்ற ஆரம்பிப்பாரு சண்டை போட்டு. சோ அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் என்னெல்லாம் சண்டை வந்துச்சுன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி நிறைய கோட்டைகள் கைப்பற்றி இருக்கப்ப சூரத்தை கைப்பற்ற போறாரு, சூரத்தை கொள்ளையடிக்கிறாரு. ஓகேங்களா, சூரத்தை சூறையாடுறப்போ அவுரங்கசீப் கூட சண்டை வருது. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் வர சண்டை. அந்த டைம்ல அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா இப்படி பண்ணதுனால அவுரங்கசீப்போட அவையில இருந்த ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து அவுரங்கசீப்போட தளபதி. ஓகேங்களா, அவங்கள வந்துட்டு எங்க அனுப்புறாரு அப்படின்னா தக்காணத்துக்கு அனுப்புறாரு. போய் சிவாஜி வந்து புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ அவர் வந்துட்டு வராது, வந்து சிவாஜி கூட வந்து சண்டை போட்டு அவர் தோத்துருவாரு சிவாஜி. அப்போ ஆக்ரா சிறைக்கு கூட்டிட்டு வர, அமைதி உடன்படிக்கை போறதா ஏமாத்தி கூட்டிட்டு வருவாங்க, வந்து ஆக்ரால சிறை வச்சிருவாங்க. யாரையா, சிவாஜி. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பழக்கூடையில ஒளிஞ்சு தப்பிச்சு திருப்பி தக்காணத்துக்கு ஓடி வந்துருவாரு. யாரு, சிவாஜி ஓடி வந்துருவாரு. சோ வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிறை பிடிச்சிட்டா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு சூரத்தை வந்து ஃபுல்லாவே கைப்பற்றுறாரு. திருப்பியும் இங்க சூரத்தை கொள்ளையடிக்கிறாரு. திருப்பி 1670 சூரத்தை கைப்பற்றுறாரு. சூரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அவரோட ரெய்கார் கோட்டை அப்படிங்கிற கோட்டையில அவர் வந்துட்டு அரசரா அது வரைக்கும் சும்மா இருந்தவர். ஏன்னா அவரோட தளபதியோட மகன் தானே, முகலாய பீரியட்ல ஒரு தளபதியோட மகனாதான் இருந்திருக்காரு. ஓகேங்களா, சோ சூரத்தை கைப்பற்றினோடனே அவர் என்ன பண்றாருன்னா ரெய்கார் கோட்டையில 1674 தன்னை அரசரா அறிவிச்சுட்டு அவரே வந்துட்டு முடிசூட்டிக்கிறாரு. ஓகேங்களா, சோ ரெய்கார் கோட்டையில இது ரொம்ப முக்கியம். சிவாஜி வந்து எங்க முடிசூட்டினார், எந்த ஆண்டு அப்படிங்கறது முக்கியம். இப்ப என்னது, சிவாஜி வந்து அரசர் ஆயிட்டாரு. அரசரானதுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய வரிகள் போடுவாரு, நிறைய கொள்ளையடிச்சு நிறைய இது பண்ணுவாரு. அந்த டைம்ல ஒரு மெயினா இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னன்னா அஷ்டபிரதான் அப்படிங்கிறது. என்னன்னா தன்னோட அவையில 8 அமைச்சர்கள் இருக்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க, 8 அறிஞர்கள். ஓகேங்களா, அது வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா, சோ சிவாஜியோட
மகன் தான் யாரு, சம்பாஜி. லாஸ்ட் பீரியட்ல சிவாஜி வாழ்நாள்ல கடைசி நாள்ல சம்பாஜி கூட தான் செலவிட்டிருப்பாரு. அவர் ஏதோ ஒரு வயிற்று வலியோ வைரல் அதனால வந்துட்டு இறந்திருப்பாரு யார், சிவாஜி. ஓகேங்களா. அடுத்தது யாரு, சம்பாஜி. சிவாஜியை எதுவுமே பண்ண முடியல, யாரு, அவுரங்கசீப்னால எதுவுமே பண்ண முடியல. அடுத்தது சம்பாஜியை வந்துட்டு என்ன பண்றாரு, அவுரங்கசீப் கைது பண்றாரு சிவாஜி இறந்தோடனே. அப்போ சம்பாஜி வந்துட்டு அவுரங்கசீப் கைது பண்றப்போ சிவாஜி கூடயே இருந்தவர் தான் யாரு அப்படின்னா, சம்பாஜி கூடயே இருந்தவர் தான் யாருன்னா கவி கலாஷ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இவர் வந்துட்டு ஒரு அறிஞர். ஓகேங்களா. இவர் வந்து சம்பாஜி கூடயே ஹெல்ப்பா இருந்திருக்கிறாரு. ஸோ முகலாயர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவுரங்கசீப் இவங்க 2 பேர்த்தையும் முன்னாடியே பார்த்தோம்ல அவுரங்கசீப் பீரியட்ல சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தது யாரு, ஷாகு மகாராஜா. ஓகேங்களா. ஷாகு மகாராஜா யாருன்னா சிவாஜியோட பேரன். சிவாஜியோட பேரன்னா யாரு, சம்பாஜியோட மகன், சிவாஜியோட பேரன். ஓகேங்களா. இவர் வந்து என்ன பண்றாரு, அதான் இப்போ சம்பாஜி இறந்தோடனே தக்காணத்தை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு அவுரங்கசீப் கொண்டு வந்துட்டாரு இல்லையா. சிவாஜி தான் வெற்றி பெற முடியல, மகனை கொண்டு தக்காணத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. சிவாஜி மட்டும்தான் தக்காணம்னு பொறுத்த வரைக்கும் சிவாஜி மராத்தியர்ல சிவாஜி மட்டும்தான் வந்து ஒரு அரசரா நியமிப்பாரு. அதுக்கப்புறம் அரசர்களே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சம்பாஜியை கொண்டுட்டாங்க. அதனால சம்பாஜியோட மகன் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுரங்கசீப்போட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஸோ அதனால அவுரங்கசீப் தான் வந்துட்டு ஷாகு மகாராஜா அப்படிங்கிற பேரே வச்சிருப்பாரு. அதோட மீனிங் என்னன்னா நேர்மையானவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவாஜி நேர்மை இல்ல அப்படிங்கிற கோவத்துல அவுரங்கசீப் அவங்க பேரனுக்கு ஷாகு அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ஸோ ஷாகு மகாராஜா அப்படின்னா மீனிங் என்ன, நேர்மையானவர். இந்த பெயர் வச்சது யாரு, அவுரங்கசீப். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இதோட வந்துட்டு ஹிஸ்டரி முடிஞ்சு. இதுல வந்துட்டு பேஷ்வாக்கள் அப்படின்னு சிலர் வருவாங்க. அண்ட் அவ்வளவுதான். அது போக மீதி எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேஷ்வாக்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அரசர்களோட நிர்வாகம் ஆட்சி முறைன்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எழுதின நூல்கள், இப்போ குப்தரெல்லாம் குப்தரல் பீரியட்ல எழுதின நூல்கள் அதெல்லாம் நீங்க இது ரிவிஷன் பண்ணது கூடயே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ புதுசா படிக்கிறவங்களுக்கு இது பேசிக். இதை படிச்சுட்டீங்க, இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பின்னாடி நீங்க ஒன்னொன்னா ஆட் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.